வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முற்போக்கு மறு ஆய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு தேவைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. வெவ்வேறு அமைச்சுகளின் கீழ் ஒரே விடய பரப்புடன் தொடர்புடைய பல நிறுவனங்கள் காணப்படுவதன் காரணமாக திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மந்த நிலை காணப்படுவதாகவும் பல வருடங்களுக்கு முன்னர் வெவ்வேறு நோக்கங்கள் மற்றும் தேவைகளுக்காக நிறுவப்பட்ட நிறுவனங்களை தொடர்ந்தும் பராமரித்து செல்வதால் அரசாங்கத்திற்கு மேலதிக நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். திறனற்ற அனைத்து நிறுவனங்களையும் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இதன்போது அறிவுறுத்தியுள்ளார். கண்டி வடக்கு கூட்டு நீர்வழங்கல் திட்டம், மேல் கொழும்பு கழிவுநீர் முகாமைத்துவ திட்டம், அம்பத்தலை நீர்வழங்கல் திட்டம், அனுராதபுரம் வடக்கு நீர்வழங்கல் திட்டம் உள்ளிட்ட முக்கிய நீர்த்திட்டங்களின் செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டது. நாடு முழுவதிலும் உள்ள மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக வரலாற்றிலேயே ஒதுக்கப்படும் மிக கூடுதலான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டை 2027ஆம் ஆண்டில் ஒதுக்குவது தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.